தட்டுக்கடை ஸ்டைல்ல குருமா. ஒரு உருளைக்கிழங்க வச்சு ஒரு ஊருக்கே எப்படி குருமா ஊத்துறதுன்னு தான் இன்னைக்கு காட்ட போறேன். பஞ்சு பஞ்சா இருக்கு இட்லியா, அந்த இட்லிக்கே வலிக்காம 3 விரல்ல பிச்சு அந்த குருமாவை தொட்டு சாப்பிடுறது ஒரு விதம். ஆனா இந்த இட்லியில குருமாவை பிசைஞ்சு சோறு மாதிரி அடிக்கிறது இன்னொரு விதம். நீங்க எப்படி? சட்டி எடுங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம், மிளகு, 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சியை நல்லா வதக்குங்க. இது கூட 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, அதோட துருவுன 2 பத்த தேங்காய் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல மாத்தி 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கோங்க. இப்ப குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், ஹோல் மசாலாஸ் என்னென்ன இருக்கோ அதுல 2 சேர்த்துக்கோங்க. தூளா கட் பண்ண 2 வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலையை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுலயே ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. நான் நல்ல பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதுலயே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கணும். இது கூட ஒரு சொம்பு தண்ணி தாராளமா ஊத்திக்கலாம். கிட்டத்தட்ட 3 கப் இருக்கும். எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் குழம்பு திக்காவே தான் இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வேணும்னா நீங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம். கொதிக்க கொதிக்க நல்லாவே திக்காகி வரும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்ததும் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணுங்க. இப்ப தெரியுதா நம்ம தட்டுக்கடை அக்காவோ அண்ணாவோ ஜக்கு ஜக்கா எப்படி இந்த குருமாவை ஊத்துறாங்கன்னு? இப்படி செஞ்சா தானங்க கட்டுப்படி ஆகும். சோ உங்க வீட்லயே கூட்டம் அதிகமாகும் போது இந்த குருமாவை செஞ்சு ஜாமாயிங்க. எப்படி?